சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்கள் பாதுகாப்பு வேண்டி செல்லும் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்கள் பாதுகாப்பு வேண்டி செல்லும் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் பாதுகாப்பு வேண்டி செல்லும் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இதுகுறித்தான விவரங்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகிருந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். இதில் இதைவிட மோசமாக சட்ட ஒழுங்கு சீர்கட முடியாது என்று ஒவ்வொரு முறையும் நினைப்பதற்குள் அதனினும் மோசமான ஒரு நிகழ்வு இந்த திமுக ஆட்சியில் ஏற்படுகிறது. காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமற்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மக்கள் பாதுகாப்பு வேண்டி செல்லும் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. சீர்கெட்டுள்ள சட்ட ஒழுங்கை காக்க தவறியதால் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கை காத்திடவும் தொழில் முதலீட்டை தக்க வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.